தற்போது மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கு நடைபெறக்கூடிய இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவாக குழுமியிருக்கிறார்கள். அங்கு நமது செய்தியாளர் நாகராஜ் இருக்கிறவரிடம் பேசலாம். நாகராஜ், தமுக்கம் மைதானத்தில் எவ்வளவு மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, எந்தெந்த கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் வந்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன நாகராஜ்? செம்மல், நீங்க பார்க்கலாம், என் பின்னாடி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. சுமார் ஒரு 20,000 to 30,000 வரைக்கும் மாணவர்கள் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் மாணவர்கள் அதிகமா இருக்கு. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் அலங்காநல்லூரில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு ஆதரவாகவும் இவர்கள் திரண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக திரண்டிருக்க மாணவர்கள் மட்டுமில்லாது அவர்களோட மாணவிகளும் அதிக அளவில் கலந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதற்கான பதாகைகளும் அதே போல அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், ஜல்லிக்கட்டு தமிழகம் முழுவதும் நடத்தப்பட வேண்டும், அதனை ஒரு வலியுறுத்தும் விதமாகவும் பல்வேறு கோரிக்கைகளை தாங்கிய பதாகைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே மாணவர்களோடு அதாவது உற்சாகம் எல்லாரும் குறையாது எவ்வாறு அங்கு அலங்காநல்லூரில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்களோ அதே உற்சாகத்தோடு இங்கு மாணவர்களும் மாணவிகளும் கலந்திருக்கிறார்கள். அவரிடமே கேட்கலாம், சொல்லுங்க, எந்தெந்த கல்லூரிகள் வந்திருக்கீங்க, எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? எல்லா கல்லூரியிலும் வந்திருக்கோம். அமெரிக்கன் காலேஜ், மெஜ்ரா காலேஜ், மதுரையில் உள்ள எல்லா அனைத்து கல்லூரியிலிருந்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு ஆடிவாசல் வந்து ஜல்லிக்கட்டு குறைஞ்சது 500 காலையா ஓடணும். அது ஓடுற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். செத்தாலும் இங்க கூட சாவோம், இருந்தாலும் இங்கதான் சாவோம். அது மட்டும் இல்லாம உள்ள இளைஞர்களை வந்து கைது செய்து போயிருக்காங்க. அந்த கைது செய்த அத்தனை பேர்த்தையும் வந்து விடுவிக்கணும். அதான் எங்களோட ஒரே கோரிக்கை. கைது செய்த அனைவரும் விடுவிக்கின்றாங்க. இப்போ இன்னைக்கு நீங்க நடத்துற போராட்டத்துக்கு மாணவர்கள் மற்ற கல்லூரிகள் இருந்து மாணவர்கள் ஆதரவு எப்படி இருக்கு? எல்லா மாணவர்களும் ஆதரவும் நன்றாக உள்ளது. இதுவரைக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டுகிட்டே இருக்கும். பீட்டாவை ஒழிக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடத்த வேண்டும். நான் சென்ட்ரிங் வேலை பார்க்கிறேன். குற்றாலத்துல வந்து அரசியல் கட்சியெல்லாம் சப்போர்ட் இல்ல. நான் சென்ட்ரிங் வேலை பார்க்கிறேன். ஆனா வந்திருக்கேன். எனக்கு தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நடத்தியா. நீங்க எந்த கல்லூரியில இருந்து வந்திருக்கீங்க? திரைப்பட கல்லூரியில இருந்து வந்திருக்கேன். இந்த தமிழக அரசு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஏன் இன்னும் மௌனமா இருக்காருன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ஏனால என்னன்னு தெரியல. இதுக்கு தக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு. அனைத்து மாணவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ள. நீங்க எந்த கல்லூரியில வந்திருக்கீங்க? கல்லூரிலாம் இல்ல சார், நான் பேச்சுலர் சார், முடிச்சாச்சு. அதெல்லாம் எங்களை இனிமே மத்திய அரசுலாம் இனிமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இனிமே நாங்க வைக்கிறோம் சட்டம். இங்க ஜல்லிக்கட்டு நடக்கும், மாட்டு இன்னைக்கு அவுத்து விடுவோம், அவ்வளவுதான். கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம் சார். நாங்க தான் இனிமே நிக்க போறோம். இனிமே கட்சி இன்னைக்கே பீட்டாவை அழிக்க வேண்டும் என்று அறிக்கை விட வேண்டும், ஜல்லிக்கட்டை நடக்க வேண்டும் என்று அறிக்கை விட வேண்டும். வாடிவாசல் வழியாக அனைத்து காலையும் அவிழ்த்து விட வேண்டும். அனைத்து காலையர்களும் அடக்கி தனது வீரத்தை காட்ட வேண்டும் என்று இன்றைக்கு அரசாங்கிடம் கோரிக்கை வைக்கிற மாணவர்கள் அனைத்தும் நாங்கள் அலங்காநல்லூர் போராட்டத்திற்காக மற்ற பகுதியிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பவர் சார். எந்த ஒரு அரசியல் இல்லாமல் எங்களுடைய பவரை காமிக்கிறோம். இன்றைக்கே பீட்டாவை ஒழித்து அதை ஒழித்ததாக அறிக்கை விட வேண்டும். ஜல்லிக்கட்டு நீங்க கேட்டிருப்பீங்க, இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. அனைவருமே இங்கே பீட்டாவுக்கு எதிராகவும் அதே போல ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார். எல்லா இடத்திலும் அதாவது இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சி, அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற அறிக்கை வரும் வரை இவர்கள் இந்த போராட்டம் தொடர்கிறது. இங்கேயே பேரணியாக அங்கு அலங்காநல்லூர் வருவதாக இருந்தது. ஆனால் தற்பொழுது இங்கேயே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டாவுக்கு எதிராகவும் அதே போல ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அரசு உத்தரவு வந்தால் இங்கிருந்து அடுத்த கட்ட நகர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மல், நாகராஜன், இந்த மாணவர்கள் அங்கு போராடக்கூடிய மாணவர்கள் அலங்காநல்லூருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? ஏனெனில் மதுரை மற்றும் மதுரை புறநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து இருக்கக்கூடிய மக்கள் அலங்காநல்லூர் நோக்கி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். சில கல்லூரி மாணவர்கள், அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தினர், நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என பலரும் இங்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஏதேனும் அந்த மாணவர்களிடம் திட்டம் இருக்கிறதா? அதை பற்றி அவர்களிடமே கேட்டு சொல்லுங்க நாகராஜன். கண்டிப்பாக செம்மல், மாணவர்களை கேட்கலாம். அதாவது இங்கே மாணவர்கள் ஒன்று கூடியிருக்கீங்க. இங்கே அதாவது மதுரையில மற்ற பகுதிகளில் இருந்தும் அலங்காநல்லூர் நோக்கி பேரணியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்கே கூடியிருக்க மாணவர்கள் அடுத்த கட்டமாக அலங்காநல்லூர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது என்ன மாதிரியான திட்டமிட வச்சிருக்கீங்க? இங்க நான் நடத்த விடல அப்படின்னா எல்லாரும் அலங்காநல்லூர் போவோம். ஆனா இங்க இந்த இடத்த விட்டு யாரும் போற மாதிரி இல்ல. இன்னைக்குள்ள வருகின்ற 26ஆம் தேதி வரைக்கும் உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டோ எங்களுக்கு தீர்வு கொடுக்கல அப்படின்னா 26ஆம் தேதி வருகின்ற 26ஆம் தேதி குடியரசுத் தலைவர் அன்னைக்கு எல்லாரும் கருப்பு கொடி ஏற்றுவோம், கொடியை பறக்க விடுவோம். இன்னைக்கு நீங்க
போராடுவோம். அலங்காநல்லூர் நோக்கிய பயணம் இன்னைக்கு இருக்கா இல்ல இங்கதான் இது முடிவு ஆரம்பம் சார். மற்ற பகுதிகள் அலங்காநல்லூர் நோக்கி தொடர்ச்சியாக இருக்காங்க. நீங்க இப்ப மாணவர்கள் இங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இங்கே போராட்டமா இல்ல இங்க இருந்து அலங்காநல்லூர் தூக்கி போறீங்களா? இங்கே இருப்போம் சார் கடைசி வரைக்கும். எத்தனை நாள் ஆனாலும் போக முடியாது சார். நாங்க இங்கே தான் இருப்போம். அந்த இடத்துல போக முடியாது. அலங்காநல்லூர் நோக்கிய பயணம் இருக்காங்க. அலங்காநல்லூர்ல மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்களா? அலங்காநல்லூர் நோக்கிய பயணம் இருக்கா இல்ல இங்க தான் போராட்டமா? அலங்காநல்லூர் போராடுவோம், அங்க போராடிட்டு இருப்பாங்க சார். ஆனா நாங்க இங்கே தான் சார் இருந்து போராடுவோம். எங்க பகுதியில இருந்து நாங்க போராடுவோம் சார். அலங்காநல்லூருக்கு ஆதரவாக இங்க ஏராளமான மாணவர்கள் வருகை பார்க்க முடிகிறது. இதை பொறுத்த வரைக்கும் அலங்காநல்லூர் போராட்டத்துக்கு ஆதரவாக இங்கேயே போராடுவதாக வந்திருக்கிறார்கள். ஏராளமான மாணவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது முதலில் 20,000 பேர் வரை என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வரக்கூடிய மாணவர்கள் பார்க்கும்போது ஏராளமான மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடத்த இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதாவது இங்கு ஏற்கனவே முக்கிய பிரதான சாலை இது. இந்த சாலையில் தான் தற்பொழுது இந்த அதாவது சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இங்கிருந்து கொண்டே எங்களது எதிர்ப்புகளை அதாவது இந்த பீட்டாவுக்கு எதிரான எதிர்ப்புகளையும் அதே போல ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இங்கே தொடரும். ஆனால் அலங்காநல்லூர் பயணத்திற்கு தற்பொழுது வரை அதற்கான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். 1/2 மணி நேரத்துக்குள்ள மாணவர்கள் எல்லாரும் இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா கொடுங்க.